மருத்துவர் ராமதாஸின் உயிருக்கு அன்புமணியால் ஆபத்து உள்ளதாக காடுவெட்டி குருவின் உறவினரான விஜய் கே மணிகண்டன் பகீர் கிளப்பியுள்ளார். மயிலாடுதுறை அருகே வழுவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமகவை வழிநடத்தும் பக்குவமும் தலைமை பண்பும் மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டுமே உள்ளதாகவும், குறுகிய காலத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமகவை கைப்பற்ற முயல்வதாகவும் கூறினார். காடுவெட்டி குருவை சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு செல்ல விடாமல் தடுத்து மருத்துவர் கொலை செய்தவர் அன்புமணிதான் என அதிர்ச்சி காட்டியவர், ராமதாஸ் உயிருக்கு அன்புமணியாலோ அல்லது அவரது மனைவி சௌமியா அன்புமணியாலோ ஆபத்து உள்ளதாக பகீர் தகவலை வெளியிட்டார். அப்ப அவர் கோச்சிக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் அழைச்சு போறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டார். அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் அன்புமணி திருப்பி உள்ள நீ எதுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் ஆட்சிக்கு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடுவெட்டி குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். அது மறுக்க முடியாத விஷயம், அது உண்மையான விஷயம், அது யாரும் மறுக்கலாம் முடியாது. அவங்க குடும்பத்துல அப்பப்ப பெரிய விஷயம் நடக்கும். காடு வெட்டியார் கோச்சிட்டு வெளில வந்துடுவார். காடு வெட்டியார் கோச்சிட்டு, ஐயா நீங்க இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றப்ப கூட நீங்க தலைவணங்கி போயிடுறீங்க ஐயா, என்ன பண்ண சொல்றேன், என்னால என் பொண்டாட்டி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், குடும்பம் எல்லாம் என் காலில் விழுந்து அழுவுது, நீ பேசு அப்படிங்கிற சொல்ல அப்பயே இருந்தது அந்த சமாதான சூழ்நிலை. அப்ப குடும்பத்தின் நிர்பந்தத்தினாலதான் அவர் அன்னைக்கு அந்த கூட்டணிக்கு போனார். உண்மை அதுதான். அவங்களுக்கு தேவைன்னா காலை பிடிச்சிட்டு வருவாங்க, தேவையில்லைங்கிறப்ப அவரோட கதையை முடிக்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. அதை நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க, அதை மட்டும் நல்லா போடுங்க வேகமா. வெகு விரைவில் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாட்டியால ஆபத்து இருக்கு.